கர்த்தர் வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து படித்து வருகிறோம். தேவன் என்றால் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பெருக்கம் என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். பிரமாணம் என்றால் சட்டம் என்ற அர்த்தம். தேவன் பெருக்கத்தை மட்டுமல்ல, பல காரியங்களை சில பிரமாணங்களின் வழியாகத்தான் செயல்படுத்துகிறார். ஆண்டவர் சில பிரமாணங்களை வைக்கிறார். அந்த பிரமாணத்தின் வழியாகத்தான் சில ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பதை குறித்து கடந்த ஒரு 4 வாரங்களாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் முதல்ல சொல்கிற வார்த்தை என்னவாக தான் இருக்கும்? நல்லவர் தான் முதல்ல சொல்லுவீங்க. அது உண்மைதான், அவர் நல்லவர் தான். அதே நேரத்தில் அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பெருக்கத்தின் தேவன். ஆகையினால தான் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு நிப்பாட்டியிருக்கலாம். ஜீவன் உண்டாயிருப்பதற்காக வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லி நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பூரணம் என்றால் நிறைவு என்ற அர்த்தம். பரிபூரணம் என்றால் நிரம்பி வழியுதுன்னு அர்த்தம். அதனால்தான் பரிபூரணம் சம்பூரணம் அப்படின்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் நல்ல தமிழ் வார்த்தை. அது நிறைவை கொண்டு வருகிற வார்த்தை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிற வார்த்தை. அப்போ பரிபூர்ண ஜீவன், நிரம்பி வழிகிற, அளவுக்கு அதிகமாக என்கிற அர்த்தம். அப்போ ஏராளம், தாராளம், அதிகம் அதிகம், நிரம்பி வழியும், இது எல்லாம் தேவனுடைய விருப்பம், தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஏனென்றால் உலகம் இன்னைக்கு என்ன போதிச்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் மனிதனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி போதிக்குது. உலகத்துக்குள்ளே வாழ்கிறதுனாலேயோ என்னவோ கிறிஸ்தவர்களும் அதை கேட்டு என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுடைய மைண்டும் அந்த மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் மனிதனாக ஆசைப்படுறான், அல்லது பேராசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது அத்தனையும் தேவனோடு சம்பந்தப்பட்டது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எல்ஷடாயின் தேவன் தேவைகளை சந்தித்து என்ன செய்கிறாரா? மீதம் எடுக்க வைக்கக்கூடிய தேவன். எதில் அப்படின்னா, வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசலை. தேவ ஞானத்தில் நாம் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறாரு. தேவனுடைய அறிவில் நாம் நிரம்பி வழியணும்னு நினைக்கிறாரு. தெய்வீக சுகத்தில் நாம் நிரம்பி இருக்கணும்னு நினைக்கிறாரு. பணத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் நாம் நிரம்பி வழியணும்னு தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருக்கும்போது, சுகவீனமாய் யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால், நீங்கள் அவங்களுக்கு டீ கொடுக்கும்போது உங்கள் கையில் அவங்க கை பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாகும். இதுக்கு பேர் தான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஏன்னா ஓவர் ஃப்ளோயிங் எல்லாம் அங்கே தான் போகும். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு கூட அந்த விருப்பம் இல்லை. நாம் கூட அதை ரொம்ப இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம்தான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய விருப்பமாக இருக்கணும். நம்ம ஞானத்துக்கு அது புரியுதோ புரியலையோ, இல்லைங்க அவர் சொல்லிட்டாரு, ஆகையினால நான் என்ன செய்ய போகிறேன், அதை நம்ப போகிறேன், அதை விசுவாசிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? நாம் அதை விரும்பணும். தேவன் உங்களுடைய பெருக்கத்தை விரும்புகிறார். நாமும் நம்முடைய பெருக்கத்தை விரும்பணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சித்தம். இது ஒன்றும் மனுஷன் கண்டுபிடிச்ச காரியம் அல்ல. ஏன்னா மனுஷன் என்ன சொல்கிறான், அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது ரொம்ப தவறு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, சிலர் அளவுக்கு அதிகமாக வந்துட்டதுனால தப்பான வழிக்கு போயிடுறாங்க, தவறான காரியங்களை செய்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டான், அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயம் இருந்தால் மனிதன் தப்பாக போயிடுவான், அதனால் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டான். அது தவறு. ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டங்கள் வேற. மனிதனை உண்டாக்கிற போது எப்பயுமே எந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும்னாலும் ஆதி ஆகமத்திலிருந்து வரணும்.
ஆதியாகமம் 1:2-3 இருந்தது. அந்த அடிப்படையை புரிந்து வைத்துட்டு அந்த அடிப்படையிலிருந்து தான் சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆதியாகமம்ன்ற கண்ணாடி போட்டு பார்க்கணும். அப்போது பெருக்கம் மனிதனை கெடுத்துவிடும் என்று தேவன் நினைத்திருந்தால் மனிதனுக்கு ஏதேன் தோட்டத்தை தேவன் உண்டு பண்ணி கொடுத்திருக்க மாட்டார். 5 சென்டில் ஒரு வீடு கொடுத்துருப்பார். பெருக்கம் மனிதனை கெடுத்துவிடும் என்று தேவன் நினைத்திருந்தால் ஏராளமான கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களை தேவன் அங்கே உண்டு பண்ணியிருக்க மாட்டார். அவன் சாப்பிட்டது கொஞ்சம், வேஸ்டானது தான் ஜாஸ்தி. பெருக்கம் மனிதனை கெடுத்துவிடும் என்றால் 4 ஆறுகளை தேவன் அங்கே ஓட விட்டுருக்கிற மாட்டார். ஒரு பைப் போட்டு கொடுத்துருக்கலாம். அதில் டெய்லி ஒரு மண்பானையை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி டெய்லி காலையில் இதை நான் ரீஃபில் பண்ணுறேன், நீ இதை குடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியாத எந்த விஷயமும் மனுஷனுக்கு தெரிய போகிறதில்லை. ஆண்டவரை விட மனுஷன் பெரிய ஆளும் இல்லை. கர்த்தருக்கே தெரியும் பெருக்கம் ஒரு நாளும் மனிதனை கெடுக்காது. ஆனால் தவறான அறிவு தான் என்ன செய்யும்? மனுஷனை கெடுக்கும். ஏனென்றால் சிலர் என்ன சொல்லிட்டாங்க, ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் இடத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவர் எந்த மாதிரியான ஐஸ்வர்யவான்களை சொன்னார் அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் 2 வசனம் தள்ளி அவருக்கு தெளிவாக சொல்லுவார், ஐஸ்வர்யத்தின் மீது யார் கண் வைத்திருக்கிறானோ, தன்னுடைய ஐஸ்வர்யம் தான் தன்னுடைய பலன் யார் நினைக்கிறானோ அவன் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஏனென்றால் நல்ல உதாரணம் ஆபிரகாம். விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் சீமானாக இருந்தார். அவர் இறந்து எங்கே தான் போனார்? பரலோகத்துக்கு தான் போனார். அவர் பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆபிரகாம் எப்படி பரலோகத்தில் இருந்தார்? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் இருக்க முடியாதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. அவரை போல ஐஸ்வர்யவான் யாரும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்தை பற்றினதான அறிவு ரொம்ப முக்கியம். தேவனை பற்றி அறிகிற அறிவு அதை விட முக்கியம். இதையெல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தான் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டான். எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் வந்தாலும், எவ்வளோ பெருக்கம் வந்தாலும். அப்போ தேவன் அதை தான் விரும்புகிறார். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சிரு, நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன், வாங்கி கொண்டே இரு, வாங்கினதை வேறு யாருக்கு தேவைப்பட்டால் அதையும் கொடுக்க நீ என்ன நினைப்ப? நினைப்ப, குறையாது, நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிற அவருடைய பெருக்கத்தினுடைய பிரமாணம். ஏன்னா அநேகர் கொடுத்தா குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலையோடு நீங்கள் யாருக்காவது எதையாவது ஒரு கம்பல்சனில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குறையத்தான் செய்யும், ஒரு நாளும் பெருகாது. நான் கொடுத்தேன்னா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்னு விசுவாசம் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது இருக்கிறதோ அவர்கள் அதை செய்யும்போது தேவன் என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். 3 விதமான வாழ்வை குறித்து நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். முதலாவது போதாத வாழ்வு, எதுவுமே பத்தாது. 2வது போதுமான வாழ்வு. 3வது நிரம்பி வழிகிற வாழ்வு. இதை ஆவிக்குரிய ரீதியில் சொல்லணும்னா முதலாவது எகிப்தின் வாழ்வு, எகிப்தினுடைய வாழ்க்கை. 2வது என்ன வாழ்வு? வனாந்திர வாழ்க்கை, வனாந்திரத்தில் வாழுகிற வாழ்க்கை. 3வது கானானுடைய வாழ்க்கை. இப்போ தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருப்பது இந்த 3ல் எந்த வாழ்க்கையை வாக்கு பண்ணியிருக்கிறார்? கானானுடைய வாழ்க்கையை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். கொடுப்பேன் இல்லை, கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸில் தான் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உன்னோட தான். அதை யார் இனிமேல் என்ன செய்ய முடியாது. நான் சொல்லிட்டேன், இனிமேல் அது உன்னோடது. ஐயா இன்னும் என் கைக்கு வரல, இன்னும் நான் அங்கே போகலை, இன்னும் எழுத்த விட்டு வெளியில் போகலை, இன்னும் 10வது நிலைமையில் தான் இருக்கேன். அவர் சொல்லிட்டார், கானான் உங்களுடையது. அப்போ ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை
நாம் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறார். விசுவாசத்தின் மூலம் தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நாம் கனப்படுத்த முடியும். அதனால தான் சொல்லுவேன், பதறிட்டு ஜெபம் பண்ணுறதை காட்டலும் விசுவாசத்தோடு தூங்குறது நல்லது. அல்லேலூயா. மனசு பூரா பதட்டமாகி விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அப்போ மனசு பூரா பதட்டமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணிடுவோம், பதட்டமாக மாட்டோம். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகத்தான் செய்யும். எடுத்த உடனே அங்கே வந்துட முடியாது, ஒவ்வொரு படிகளாக தான் போவோம். ஆனால் அந்த நிலைமைக்கு போயிடணும் சீக்கிரம். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குப்படின வாழ்க்கை கானானுடைய வாழ்க்கை, செழிப்பினுடைய வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கையையோ வனாந்தர வாழ்க்கையையோ தேவன் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. ஆனால் இதன் வழியாக போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அது வழியாக போனாங்களா? நம்மளும் அது வழியாக தான் போகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாமளும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எதுவுமே பத்தலை, எதுவுமே போதலை, வெறுமையின் வாழ்வு, பற்றாக்குறை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்குது, எல்லாம் உடனே மாறிடல. தேவை இருக்குது, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டால் அது நடக்குது. அப்போ தேவை சந்தித்து கொண்டே இருக்கிறார். தேவை வருது, ஜெபம் பண்ணுறோம், கேட்குறோம், ஆண்டவர் கொடுக்குறார். தேவை வருது, திரும்ப கேட்குறோம், ஆண்டவர் தர்றார். அப்போ இது போதுமான வாழ்வாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இதில் தங்கிடுறாங்க. போதுமையா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கேட்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு போதும், ஆண்டவருக்கு அது போதுமா? உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எனக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது, எனக்கு வீட்டு சூழ்நிலைகள் சமாதானமாக இருக்குது, எனக்கு இப்போ வர்றதே போதுமையா அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு, உங்களுக்கு போதும். ஆனால் உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. அப்போ நீங்கள் இந்த போதுமான வாழ்க்கை வாழும்போது உங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. ஆலயத்தில் ஒரு தேவை இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு தேவை இருக்குது. அப்படின்னும் போது அந்த தேவைக்கு நீங்கள் உதாரத்துவமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஏவுறார். வெறும் போதுமான வாழ்வில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த தேவைக்கான பணத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. எப்போ நீங்கள் கானானுடைய நிரம்பி வழிகிற வாழ்வுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அன்னைக்கு தான் என்ன செய்ய முடியும், அதை ஏராளம் தாராளமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சபைக்கென்று நீங்கள் செய்ய முடியும். அப்போது நாம் எகிப்தின் வாழ்வில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஸோ நம்ம யாருக்குமே எகிப்தின் வாழ்வு இப்போ இல்லை. இப்போ என்ன வாழ்வில் இருக்கிறோம், போதுமான வாழ்வு, அதாவது வனாந்திர வாழ்வில் இருக்கிறோம். வனாந்திரத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பாட்டுக்கு ஆண்டவரை தான் தேடி நிற்கணும். ஃபுட்டு பரலோகத்தில் தான் வரும். எப்போ அதை சேர்த்து வைக்க சொல்கிறாரோ அப்போ சேர்த்து வைக்கணும். எப்போ அதை சேர்த்து வைக்காத, அன்னைக்குள்ளதை மட்டும் எடுத்து வைன்னு சொல்கிறாரோ அன்னைக்கு அதை மட்டும்தான் செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, மண்ணாவை சேர்த்து வைக்கிறீங்களோ சேர்த்து வைக்காமல் இருக்கீங்களோ அதை இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும்னு நினைக்கிறார். ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவம் என்ன? கொலை பண்ணாங்களா? விபச்சாரம் பண்ணாங்களா? வேற களவு பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? இப்போ தேவனுடைய வார்த்தையை அவங்க மீறிட்டாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க பழத்தை பிடுங்கி சாப்பிட்டது தப்பு. அது செயல், பாவத் செயல், அதுக்கு பேர். பாவத்தை செயலாக செஞ்சாங்க. செயல் வருவதற்கு முன்பாக என்ன வருது உள்ள? பாவ எண்ணம். பாவ எண்ணமே வரலைன்னா செயல் அங்கே வராது. அப்போ பாவ எண்ணம் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுமா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதையாவது செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிசாசு என்ன பண்ணிட்டான், நீங்கள் சாப்பிட்றதுனாலாம் ஒன்றும் கிடையாது, கண்கள் திறக்கப்படும், தேவர்களைப் போல இருப்பீர்கள், அப்படி இப்படின்னு டைலாக் விட்டான்னு என்ன பண்ணிட்டான், பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்க. பிசாசு தான் என்னுடைய ஆண்டவர்னு சொல்லிட்டாங்க சொல்லாமல்.
அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது, தேவன் தான் என்னுடைய ஆண்டவர், யெகோவா தேவன் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னை ஆண்டு கொள்கிறவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய போகிறேன், எதை செய்ய வேணான்னு சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டேன். இப்படி தான் அவங்க இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் ஏற்கனவே தேவர்களைப் போல தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு உணரலை. நிறைய பேர் இப்படி தான், ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருப்பார், ஆனால் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, ஏன் தான் அந்த வாழ்க்கையை வாழ்கிறனோ தெரில. அவங்களுக்கு தெரியாது அவங்க நல்லா இருக்காங்கன்னு. 4 பேர் வெளியில் இருக்கவங்க பார்த்து சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே வரும். அதே தான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்துச்சு. பிசாசு வந்து சொன்ன உடனே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமேல் யெகோவா தேவன் என்னுடைய ஆண்டவர் அல்ல, பிசாசு தான் என்னை ஆண்டு கொள்ளுகிறவன் அப்படின்னு இவங்க தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால தான் பாவம் உள்ள வந்தது, வீழ்ச்சி உள்ள வந்தது, சாபம் உள்ள வந்தது. அப்போ நாம் விசுவாசிக்க வேண்டியது எகிப்தினுடைய வாழ்க்கை அல்ல, வனாந்திர வாழ்க்கையும் அல்ல. எதை விசுவாசிக்கணும்? எல்லாரும் சொல்லுவோமா, நான் கானானின் வாழ்வை விசுவாசிப்பேன், என் தேவன் பெருக்கத்தின் தேவன், என்னுடைய குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன், கீழாயில்லாமல் மேலாயிருப்பேன், வாலாயில்லாமல் தலையாயிருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை பொறுத்தவரை நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பினா பத்தாது, நிரம்பி வழியணும்னு விரும்புகிறார். மனுஷன் அதை பார்க்கும்போது அவனுடைய புத்தி சின்ன புத்தி, நிரம்பி வழியுது, வேஸ்ட்டாக போகுது அப்படின்வான். இவனை உண்டாக்குனவருக்கு அது வேஸ்ட்டாக போகுதுன்னு தெரியுமா தெரியாதா? நிரம்பி வழிகிறது இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் நிரம்பி வழிக்கும் போது அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரா இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எடுத்து என்ன செய்யணும்? யார் குறைவில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதனுடைய ஒரு அர்த்தம் இதுதான். ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வெளிச்சமாக இருக்கோம், அதே நேரத்தில் மாம்ச பிரகாரமாக நாம் மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்கிறோம். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்பயுமே குறுகிய மென்டாலிட்டியில், குறுகிய மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, நான், என் குடும்பம், ஏன் சொந்தக்காரவங்க, இந்த மனநிலையில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை தாண்டி வெளியில் வரணும். ஒருத்தர் உங்கள் சொந்தமாக இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்படுறாரு அப்படின்னா உங்களால் அவருக்கு தேவையான உதவியை செய்ய முடியும்னா செஞ்சுருங்க. உங்கள் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுருங்க, அது செஞ்சுருங்க. சொந்தக்காரவங்களாக இருந்தால் மட்டும்தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு குறுகிய மனப்பான்மை. தேவன் அப்படி விரும்புகிறவர் அல்ல. சொந்தக்காரவங்களுக்கு செய்யலாம், அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பேரை நான் இங்கே கவனிக்கிறேன், நிறைய பேருடைய மனது வெறும் சொந்த பந்தங்களுக்காக மட்டுமே திறந்திருக்கிறது. வெளியில் இருக்கவங்களுக்காக என்ன செய்கிறதில்ல. அவங்க யாராக வேணா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அல்லது கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் போது நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அதை செய்யணும். அப்படி உதவி செய்கிற நிலைமையில் நாம் இருக்கணும்னா தேவன் எதிர்பார்க்கிற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4-5 வசனங்கள். பிலிப்பியர் 4:4-5. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை பவுல் எழுதும்போது அவர் ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு அப்படி எழுதலை. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? வெளியில் இருக்க தன்னுடைய சபைக்கு எழுதுகிறார், தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதுகிறார். என்னென்ன எழுதுகிறாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் தேவனுடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகள், அவரை அண்டி பிழைக்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள்
நீதிமான்கள் தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்கா? சூழ்நிலை அப்படி இல்லை. சில நேரம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது, சில நேரம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடுது. அப்போது சந்தோஷமாய் எல்லா நேரமும் இருக்க முடியல. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன? ஏன்னா முதல்ல எப்பவுமே தேவன் எதையெல்லாம் விரும்புகிறார், எதெல்லாம் தேவனுடைய விருப்பம், எதெல்லாம் தேவனுடைய சித்தம்ன்றது புரிஞ்சால் மட்டும்தான் நாம் அதை நோக்கி பயணம் செய்ய முடியும். நாம் வெறும் சூழ்நிலையும் மனித போதனைகளையும் பார்த்து கொண்டிருந்தோம்னா தேவனுடைய திட்டம் என்னன்னே தெரியாமல் போயிடும். கர்த்தர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் ஒரு நாளும் அழுது கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு மனசு வலியோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. நீங்கள் தனியாக இல்லை, அதையும் புரிஞ்சுக்குங்க. இல்லையா, எனக்கு இன்னும் யாரும் இல்லை, நான் ரொம்ப தனியாக, லோன்லி ஃபீலிங் வந்து எனக்கு வருது, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது உண்மை என்றால் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். பெரியவரை உள்ள வச்சுக்கிட்டு தனியாக இருக்கேன்னு அழுகாதீங்க. அது ஒரு விதத்தில் பெரியவரை அவமானப்படுத்துவதற்கு சமம். உங்களுக்கு எல்லா வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர், அது உங்கள் மாமாவாக இருக்கலாம், உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், உங்கள் பெரியப்பாவாக இருக்கலாம், உங்கள் அத்தையாக இருக்கலாம். நீங்கள் எப்போ எந்த உதவி கேட்டாலும் அவங்க செஞ்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கும்போது நான் தனியாக இருக்கேன் கஷ்டப்படுறேன் நீங்கள் என்னைக்கா சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அந்த மாமாவை காட்டிலும் பெரியவர் நம்முடைய பரலோக தகப்பன். அவர் நமக்காக இருக்கிறார். அதனால் தனியாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் வரும்போது கண்ணை மூடி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு. தமிழில் இல்லை, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு. ஐயா எனக்கு வரலையே, எனக்கு தெரியாதே, இது நான் பேசுகிறது கரெக்டா தப்பா? ஒரு பாஷையை கற்றுக்கணும்னா முதல்ல ஒரு வார்த்தை தான் வரும். அந்த ஒரு வார்த்தைக்கு திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி தான் வரும். எடுத்த உடனே ஒரு மொழியில் நீங்கள் புலவராயிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பாஷையை நீங்கள் பேசணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்கி தப்பும் தவறுமாக பேசி தான் கடைசியில் நல்லா பேச முடியும். அப்போது நீங்களும் ஆண்டவரோடு பேசும்போது கண்ணை மூடி அந்நிய பாஷையில் 10 நிமிஷம் பேசுங்க. இந்த தனிமை என்கிற உணர்வு உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதாவது ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, அதை மறந்துடாதீங்க. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியட்டும். இப்போது சாந்த குணம் என்று சொல்லப்படும் போது ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி அர்த்தம் வருதுன்னா, உங்களுடைய சுயநலமற்ற தன்மை. உங்களுடைய சுயநலமற்ற தன்மை சாந்த குணத்துக்கு அப்படி ஒரு விளக்கம் ஒரு மொழிபெயர்ப்பில் வருது. அப்போ சுயநலம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு என்ன செய்யட்டுமா? தெரியட்டும்ன்றார். அது மட்டும் இல்லை, எப்போ டென்ஷன் ஓவர் ஆகும்னா வீட்டில் பணத்திற்கான பிரச்சனை அதிகமாகும் போது என்ன ஆகும்? தேவைகள் அதிகமாகும் போது என்ன ஆயிரும்? டென்ஷன் ஆகும். உண்மை தானே? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறார். எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னா போலித்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் சந்தோஷமா? உண்மையாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மனதளவுலையும் சரி, இருதயத்துலேயும் சரி, மைண்ட்லேயும் சரி ஒரு தெளிவோடு இருந்து சிரிக்கிறது, அது சரியா? எது சரியாக இருக்கும்? நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு எந்த குறைவுகளும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டு அதனாலே வரக்கூடிய சமாதானத்தினாலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பாருங்கள். அதுதான் உண்மையான சந்தோஷம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு உண்மைக்கு ரொம்ப ஆண்டவர் தான் உண்மை, சத்தியம். அப்போது நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்?
நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணும். உடல் ரீதியாக பிரச்சனையாக இருந்தோம்னா அந்த வியாதி பிரச்சனை தீர்க்கப்படணும். சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது பூரா மாறணும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்கள் இருக்குன்னா அது எல்லாமே மாறணும். இதெல்லாம் மாறிட்டு நம்ம எப்படி இருப்போம்? நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போமா இல்லையா? அப்போது இது எல்லாம் நமக்கு கிடைக்கணுன்றது தான் ஆண்டவரும் விரும்புகிறார். அப்போ பண பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது குடும்பங்களில் டென்ஷன் ஆகும், தேவையில்லாத பேச்சுக்கள் வரும், கோபதாபங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் அதே அந்த பண பிரச்சனை சால்வ் ஆனோடனே பாருங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா நீங்கள் பண பிரச்சனையோடு இருக்கணும்னு நினைக்கிறாரா, அல்லது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டிருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அப்போ குடும்பத்தில், சமுதாயத்தில் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், இது எதுவும் உங்களை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஏன்னா ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும், தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும். அந்த இடத்தை நோக்கி நாம் எப்படி செல்வது? ஏன்னா கானான் என்கிற செழிப்பை நோக்கி ஜனங்க தான் போனாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, செழிப்பு இவங்களை தேடி வரல. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஏன்னா அந்த கானான் என்கிற செழிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது, அதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னா அதை நோக்கி நம்ம கண்டிப்பாக போய்த்தான். மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனால் இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, அந்த வார்த்தையை நம்பி தான் ஜனங்க போயிட்டே இருக்காங்க. செழிப்பு இவர்களை தேடி வரல, இவர்கள் தான் கானானை தேடி என்ன செஞ்சாங்க? போயிட்டே இருந்தாங்க. அப்போ நம்மளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொல்லாதது நம்ம செஞ்சாதான் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம்னாலே அது மேலே பயங்கர வெறுப்பு, அது ஏதோ தப்பு, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எந்த நன்மைகளும் நன்மையானதே, அதில் எந்த பாவமும் கிடையாது. நமக்கு தேவை சரியான நாலேஜ், அவ்வளோதான். நமக்கு சரியான நாலேஜ் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சரியாக யூஸ் பண்ணுவோம். சரியான நாலேஜ் இல்லைன்னா தப்பாக அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சு சீசராக்குங்கன்னார். இப்போ என்னுடைய கேள்வி, உலகமெங்கும் போகணும்னா பணம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? எத்தனை கப்பலில், எத்தனை ஃப்ளைட்டில் நம்மளை ஓசியில் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வேறு நாட்டுக்கு போகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கான தொகையை நீங்கள் செலுத்தி தான் போகணும். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? கண்டிப்பாக பணம் தேவை. மட்டுமல்ல, தெய்வீக சுகமும் தேவை. பணம் இருக்குது, ஆனால் எந்திரிச்சனால நடக்க முடியாதுன்னா நான் எப்படி போகிறது? எனக்கு பதிலாக வேறு யாரையாவது தான் நான் அனுப்ப முடியும். நான் போக முடியாது, நீங்கள் போக முடியாது. அப்போ தெய்வீக சுகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆசீர்வாதம்னா வெறும் பணம் மட்டும் யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. பணம் இருக்குதான், அது மட்டும் கிடையாது. நிறைய ஊழியர்களுக்கு அது புரியாததுனால தான் ஆசீர்வாதத்திற்கு விரோதமான பேச்சை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எப்படி சாவாங்க தெரியுங்களா? நோய்வாய்ப்பட்டு தான் சாவாங்க, வியாதி வந்தால் சாவான். நான் தான் சொல்கிறேன், சாகிறதுக்கு வியாதி வரணும்னு அவசியம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அவர் நல்லவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன்,
மரண நாள் வரும்போது வியாதி வந்து தான் நீங்கள் பரலோகம் போகணும்னு அவசியமே கிடையாது. வியாதி வரவே அவசியமே கிடையாது. கடைசி நாள் எதுவும் அன்றைக்கி என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு போய் ஈஸி சேர்லேயே பெட்லேயே போய் படுத்து அப்படியே போயிடணும். அதுதான் ஆண்டுடைய சித்தம். ஏன்னா அநேக மனிதர்கள் வியாதி வந்து சாகிறதுனால எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சாகணும்னா வியாதி வரணும் போல் இருக்கு. கிடையாது. பைபிள் எங்கே போட்டிருக்கு? அப்போ யாருக்கு அது நடக்குது? தெய்வீக சுகத்தை, ஆசீர்வாதத்துக்கு விரோதமான பேச்சை எந்த ஊழியக்காரங்கள்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பூரா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதை வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு வியாதியில் தான் போகிறாங்க. வியாதி என்பது சாபம். அது நம்முடைய சரீரத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் வருது அப்படின்னா வந்த மாதிரி அது போகணும். போகிறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம்? எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? எதுக்கு ப்ரேயர் பண்ணுறோம்? அந்த வியாதி நமக்குள்ளே வச்சுக்கிறதுக்கா? போயிடணும். அதை விரட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அது போகுது, போகலை, கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் திரும்ப அது ரெண்டாவது விரட்டுற வேலையை செய்கிறோமா இல்லையா? இந்த அறிவை யார் கொடுத்தது நமக்கு? வியாதிக்கும் இந்த உடம்புக்கு சம்மதம் கிடையாதுங்க. தேவன் நீங்கள் வியாதியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இந்த பூமியிலே இந்த உடம்பை கொடுக்கவில்லை. நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நான் அதை சுமக்க கூடாது, தேவையில்லை. அல்லேலூயா. ஆனால் வருதே பாஸ்டர், அது நம்முடைய கேர்லெஸ்னால இருக்கும். ஒழுங்காக சில நேரம் உடம்பை பராமரிக்க மாட்டோம். சில நேரம் நம்முடைய விசுவாசத்துக்கு அது போராட்டமாக வந்து நிற்கும். அப்போ விசுவாசத்தில் நாம் நிற்கிறோமா, இல்லை ஆண்டவரை பார்த்து தூசிக்கிட்டு இருக்கோமா, அப்படிங்கிறதெல்லாம் அங்கே நடக்கும். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லணும். இயேசுவினுடைய பரிகாரியான கர்த்தர். டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டே மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் அவங்களுக்கு வேத வாக்கு. பைபிளில் அந்த வாக்கு இல்லை, ஆனால் அவங்களுடைய வேதம் அதுவாக மாறிடுது. டாக்டர் சொன்னதான். டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் உங்கள் உடம்பு என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதை தான் கொடுத்தாரு. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்ற ரிப்போர்ட்டு அது கிடையாது. நீங்கள் ஒரு நேற்று காலைல 11 மணிக்கு ரிப்போர்ட் எடுத்துருக்கீங்கன்னா அது 11 மணி நிலைமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய 9:20 நிலைமை இல்லை. நேற்று இருந்த சுகரும் ப்ரெஷரும் இன்னைக்கு காணாமல் போயிருக்கும். தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் அது வேத வாக்கல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானேன்றதான் வேத வாக்கு. அல்லேலூயா. அப்போ வியாதியிலையும் பிரச்சனையிலையும் இருக்கும்போது எதை அறிக்கை செய்யணும்? அதிகமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வசனங்களை எடுத்து அறிக்கை செய்யணும். இயேசுவே என்னுடைய பரிகாரியான கர்த்தர், என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவரே சுமந்து இருக்கிறார். அதை தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் தெய்வீக சுகம் நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கென்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. இது சரியா தப்பா? சரி. அப்படின்னா நீங்கள் எப்போ நிறையா கொடுக்க முடியும்? நிறையா இருக்கும்போது தான் கொடுக்க முடியும். அப்போ இதற்கு தேவனுடைய பெருக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்னு எதுக்கு தெரியுங்களா? நாம் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை. தேவன் எப்பயுமே பல நோக்கத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை செய்வார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் மூலியமாக உங்கள் சபை நல்லா இருக்கணும், உங்கள் மூலியமாக உங்கள் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், உங்கள் மூலியமாக அந்நியர்களும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் செய்வார். நீ பார்க்கிற வேலையின்படி உன் தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ வாங்குகிற சம்பளத்தின்படி உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. என்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவேன். அப்படிதான் சொன்னார். அப்போ நான் நிறைவடைவது, நீங்கள் நிறைவாக மாறுவது உங்களுடைய சம்பளத்தினால் அல்ல, உங்களுடைய வேலையினால் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைக்க வேலையினால் பிழைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. விசுவாசத்தினால தான் பிழைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேலை என்பது மனச்சோர்வை நீங்கள் அடையக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். வேலை இல்லாமல் ஒரு மனுஷனை உட்கார வைங்க பார்ப்போம், மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவான்.
அதனால தான் சொல்கிறேன், வேலை கர்த்தரின் ஆசீர்வாதம். வேலையை ஒரு நாள் சபிக்காதீங்க, ஏன்டா திங்கக்கிழமை வருதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த வேலை சந்தோஷமாக போய் செய்யுங்க. அல்லேலூயா. வேலையில் சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில நேரம் மன நெருக்கடி வரலாம். அப்போ என்ன செய்யணும்னா டக்குன்னு லீவ் போட்டுறணும். லீவ் போட்டு ஒரு நாள் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கி ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நமக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு செஞ்சிடணும், வேலைக்கு போயிடும். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டான்னு வாரம் போடாதீங்க லீவு. அப்புறம் ஓனரு மொத்தமாக லீவு கொடுத்துருவார் இல்லையா? அதில் நாம் கவனமாக இருக்கணும். சரி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, மகிமையின் ஐஸ்வர்யம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும். அந்த வசனத்தை கூட எடுங்களேன், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆக்சுவலாக வசனம் அப்படி தான் இருக்கா? இல்ல, எப்படி இருக்கு? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது டிரான்ஸ்லேஷன்ல வந்த தப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னோடனே ஜனங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்முடைய குறைவுகள் எல்லாம் எங்கே போய் நிறைவாகும்? பரலோகத்துக்கு போய் நிறைவாகும்னு நினச்சிக்கிறாங்க. இங்கிலீஷில் அப்படி வரல. My God will supply all your needs with his riches in glory. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. பரலோகத்தில் அவருக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குதோ, அந்த மகிமையில் எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குதோ அந்த ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு என்ன செய்வாராம்? உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஏன்னா இது எப்படி பாஸ்டர் இது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் நமக்கு எந்த குறைவும் கிடையாது. அங்கே போய் அவர் என்னத்தை நிறைவாக்குறது? அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம யாருக்கும் எந்த குறைவும் இருக்க போகிறது இல்லை. அது நிறைவான இடம். அங்கே போனதுக்கப்புறம் குறைவுன்னு ஒன்று இருந்தால் தானே அவர் நிறைவாக்கணும். அங்கே தான் எந்த குறைவுமே கிடையாது. அப்போ குறைவு எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. டிரான்ஸ்லேஷனில் வந்த தவறு. என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார் அப்படின்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அதன்படி தான் உங்களுக்கு என்ன செய்கிறாரு. அதுதான் அவருடைய அர்த்தம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதா கிட்ட நீங்கள் போக முடியாது. அதை தான் அங்கே நோட் பண்ணுறேன். அப்போ பரலோகத்தின் ஐஸ்வர்யம் அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம். இது எப்போ நடக்கும்? நமக்கு எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்வோம். நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கணும். நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்த கேள்வி, ஆத்துமா எப்போ வாழும்? இல்லையா? ஆத்துமா எப்போ வாழும்? ஆத்துமாவிற்கு சரியான போசாக்கான நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கும்போது ஆத்துமா என்ன செய்யும்? வாழும். ஆத்துமாவினுடைய உணவு என்ன? வசனம். ரைட்டுங்களா? இப்போ வசனத்தில் எந்த வசனத்தை ஆத்துமா கொடுக்கணும்? இருக்கா இல்லையா? எந்த வசனத்தை கொடுக்கணுன்றது வசனத்தை எடுக்க தெரியணும் கரெக்டாக. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் அப்பாவுடைய நாட்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த இதை கேட்டிருக்கேன் நான். ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகும்போது வசனம் படிக்கிறது எப்படி தான் படிப்பாராம்? பைபிளை மூடி டப்புன்னு அப்படி திறப்பாராம். திறந்த உடனே என்ன வசனம் வருதோ அதுதான் அவருக்கு, அதான் ஆண்டவர் கொடுத்த வசனமாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்படி படிக்கிறது. அப்போ முதல் நாள் திறந்துருக்கார். ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து திறந்த உடனே யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இதை படிச்சுட்டு ஐயா அது என்னடா அது எடுத்தோன்னே மாறி இருக்கே அப்படின்ட்டு திரும்ப மூடிட்டு அடுத்து திறந்துருக்காரு, நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு வந்திருக்கு. மறுபடியும் ரொம்ப ஐயா இது என்னடா அது இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படின்ட்டு மூடி திரும்ப திறந்துருக்காராம். செய்வதை சீக்கிரமாய் செய்யணும் வந்திருக்கு. இப்படி படித்தா விளக்குமா? நான் கேட்குறேன். அப்போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்றது பைபிளில் இருக்க வசனமா இல்லையா? இப்போ அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு யூதாஸே செத்தாருங்க, நம்ம சாகிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அது நம்ம கஷ்டத்துக்கு நம்ம சாகலாங்க, அவர் ஒரு சீசர்,
ஆண்டவர் கூட இருந்தவர், அவரே இந்த மாதிரி இறந்துருக்காரு. பைபிள்லேயே வசனம் இருக்குது, பைபிளில் எல்லாத்துக்கும் தான் வசனம் இருக்குது. எதை எடுக்கணும்னு தெரியணும். ஒரு தட்டில் 10 ஆப்பிள் இருக்குது, 6 ஆப்பிள் நல்ல ஆப்பிள், மீதி 4 கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் கையில் நீட்னா எந்த ஆப்பிள் எடுப்பீங்க? நல்லா இருக்கிற ஆப்பிள் தான். கடைக்கு போகிறீங்க, நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. அப்போ கடைக்காரே 4 ஆப்பிள் எடுத்து போட்டால் கூட என்ன செய்வீங்க? அதை மறுபடியும் எடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தானே வாங்குறீங்க. அதை மீறி லேசாக அங்கேயா கருப்பு வந்துச்சுன்னா அது வேணாங்க, அதை வச்சுருங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? இது ஆப்பிளில் மட்டும் இல்லை, தக்காளியிலே இதே தான். தக்காளி வாங்கும்போது இதே கதை தான் நடக்குது. அப்போ ஏன் அதை செய்கிறோம்? ஒரு தக்காளியில் கூட சொத்தையானது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நல்ல தக்காளி தான் வேணும். தக்காளியில் நல்லதை எடுக்க தெரியுது, ஆப்பிள் வாங்கும்போது நல்லதை வாங்க தெரியுது. ஆனால் வசனத்தில் மட்டும் என்ன தெரியலை? கர்த்தருடைய கைகளே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? யோபுவே பேசினாரியா, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு. இருக்கிறதுல எது சொத்தா ஆப்பிளாக தூக்கிட்டு எடுத்துட்டு அதை உங்கள் ஆத்மாவுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா ஆத்மா வாழாது. ஆத்மா என்ன செஞ்சிடும்? விழுந்து போகும். அப்போ எதை எடுக்கணும்னு தெரியணும், எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியணும். கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வர்ற பிரச்சனையை எதிர்த்து நீங்கள் போராட மாட்டீங்க. ஆண்டவர் தான் அந்த பிரச்சனையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சகித்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ சரியான வசனத்தை எடுத்து ஆத்துமாவிற்கு என்னவா கொடுக்கணும்? உணவா கொடுத்தீங்கன்னா, வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் ஆத்துமாவிற்கான உணவு. எந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறோம், எந்த பிரசங்கத்தை கேட்குறோம், அது ரொம்ப முக்கியம். எந்த பிரசங்கத்தை கேட்குறோம்? அடிப்பார், மிதிப்பார், ஊதி போடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இதையே கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்? எல்லா நாளும் இருதயத்தில் குற்ற உணர்வோடு மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே தவிர ஒரு நாள் ஆண்டவர் பக்கத்தில் வரவே மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ எதை கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். எது நல்ல பிரசங்கம்? கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன் என்கிற பிரசங்கத்தை எந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வெறும் 10 பேர் இருக்கக்கூடிய சர்ச்சில் ஒரு பிரசங்கியார் பேசினாலும் சரி, 10 லட்சம் பேர் வச்சிருக்கிற சர்ச்சில் பேசினாலும் சரி, அது அவரு தான் சரியான பிரசங்கியார். எனக்கு பிடிக்குன்றதுக்காக ஃபேமஸான எல்லாரையும் நான் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற எந்த பிரசங்கத்தையும் நான் என்ன செய்கிறதில்ல, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். அதை உங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ண சொல்லித்தரவும் மாட்டேன். கர்த்தரை மிஞ்சின மனித அறிவு கிடையாது. கர்த்தர் அடிப்பார், ஊதி போடுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்க, நம்மளை மாதிரி கோபப்படுறவர் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரோமர் புத்தகத்தில் தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் நீடிய பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளை மாதிரி சாப்பாட்டுக்கு உப்பு இல்லைன்னு டக்கு டென்ஷன் ஆகிடுறது இல்லை. நமக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் போயிடுச்சுன்னா கண்ணு செவக்குது, வாயிலேருந்து வார்த்தைகள் வருது. அப்புறம் வீட்டம்மா என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வேக வேகமாக போய் டமால் டுமில் எதையா உருட்டி வேறு எதையா செஞ்சு அதை மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு உடனே கோவம் வந்துடும். அவர் அப்படி நம்மளை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம இடை போடக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் செஞ்சது பாவம். பாவத்தை தேவன் வெறுக்கிறார். அவர்களை உடனே நரகத்திற்கு அனுப்பிச்சிருக்கலாமா, அனுப்பிச்சிருக்க கூடாதா? செஞ்சிருக்கலாமா, செஞ்சிருக்க முடியாதா? ஆண்டவரால் பாவம் செஞ்சுட்ட, பாவத்தினுடைய சம்பளம் என்னது? நேராக நரகத்துக்கு போட சொல்லி அனுப்பிச்சிருக்க முடியுமா, முடியாதா? அப்படி அனுப்பியிருந்தாலும் அவர் நீதியுள்ள தேவன் தான், அவர் நல்லவர் தான். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பாவம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி செஞ்சுட்டாங்க. ஆனால் ஏன் 930 வருஷம் ஆதாம உயிரோடு வச்சிருந்தார்? அவர் கோவப்படுவார். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து, அதுக்கப்புறம் கோவப்படுறார். அதனால் தேவனுடைய கோபத்தை நம்முடைய கோபத்தோடு என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆத்துமா
எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் என்ன செய்வோம், நம்முடைய சரீரமும் நம்முடைய மாம்ச பிரகாரமாகவும் நாம் வாழ முடியும். சிலர் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க, ஒரு சில ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதனுடைய ப்ரைஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு அமௌண்ட்டாக இருக்குது, ப்ரைஸ் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, இதை நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. சிலர் கார் விலையை கேட்ட உடனே இந்த கார்லாம் நம்ம வாங்க முடியுமா, வாங்க முடியாது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. நாம் இப்படி யோசித்து கொண்டே இருக்கிற வரைக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. நான் நாளைக்கே வந்துடும்னு சொல்லலை, ஆனால் அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா இதை கர்த்தர் எனக்கு தருவார், இதை நான் ஒரு நாள் சொந்தமாக்குவேன்னு சொல்ல தெரியும். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்முடைய எண்ணங்கள் மாறணும். சூழ்நிலையின் எண்ணம் பூரா விசுவாச எண்ணமாக மாறணும். அதுக்கப்புறம் விசுவாச பேச்சு வரணும். ஏன்னா பேசப்படுகிற எண்ணம் தான் வார்த்தை, பேசப்படாத வார்த்தை தான் எண்ணம். அல்லேலூயா. சிலருக்கு புரியல, யோசிச்சு பாருங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 5 பேரோ 10 பேரோ இடமா தான் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கார். ஒரு ஓட்ட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒட்டுறதுக்கு கையில் காசு கிடையாது. ஒரு சின்ன வீடு எடுத்து அதில் ப்ரேயர் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கார். நான் சொல்கிறது ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக, 40-50 வருடம் இருக்கும். அதற்கு முன்பாக மன்னிக்கிறோம், ஒரு 30 வருடங்கள் இருக்கும். இவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ திடீர்னு கன்வென்ஷன் கூட்டமெல்லாம் நடக்கும், அப்போல்லாம் நிறையா நடக்கும். அப்போ அந்த கூட்டத்திற்கு அநேக ஊழியர்கள்லாம் வருவாங்க, இவரும் போவார். அப்போது ஊழியர்களுடைய இதை பார்க்கும்போது சிலர் காரில் வந்திருப்பாங்க, சில பைக்கில் வருவாங்க, அப்படிலாம் இருக்குமா. அப்போ இந்த நல்ல கார் கொண்டு வந்திருக்கிற அந்த கார் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் வசதி கம்மியான ஊழியர்கள் எல்லாம் போய் அந்த காரை தொட்டெல்லாம் பார்ப்பாங்களாம். நல்ல காராக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது அப்படின்லாம் தொட்டெல்லாம் பார்ப்பாங்களாம். இவர் அதுக்கிட்டே போக மாட்டார். இவர் வச்சுருக்கிறது பழைய சைக்கிள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை ரிசைன்மெண்ட்டு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் தேவனுடைய அழைப்பின் பேரில். இவர் அதுக்கிட்டே போக மாட்டாராம், அது தொட்டெல்லாம் பார்க்க மாட்டாராம். ஆனால் மனசில் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே போவாராம், தேவன் எனக்கு இதை விட விலை உயர்ந்த காரை எனக்கு தருவார் அப்படி சொல்லிட்டே போவாராம். மற்றவங்களில் ஒரு சிலர் கூப்பிடுவாங்களாம், ஐயா வாங்க இந்த காரை பாருங்கன்னு. இல்லை இந்த பாருங்கள் வந்து 2 பேர் வரோம். நாட்கள் கடந்தது, 10 பேர் 100 பேர் ஆனாங்க. நிறையா சைக்கிள் வர ஆரம்பிச்சிச்சு சர்ச்சுக்கு. 100 பேர் 500 பேராக மாறினாங்க. இப்போ சைக்கிள் நிறையா இருக்கும், பைக்கு கம்மியாக இருக்கும். ஒரு நாள் வந்தாராம், சர்ச்சு முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்து சைக்கிள் நிற்கிற இடத்துல நின்று ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே இந்த சைக்கிள் எல்லாம் என்ன செய்யணும், ஒளிஞ்சிடணும், எல்லாமே என்னவா மாறணும், வண்டியாக மாறணும், காராக மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, ஒரு சைக்கிளும் காணும், எல்லாம் பைக்காக நிற்கிது. இப்போ 1-2 கார் வர ஆரம்பிச்சிடுச்சு. சர்ச்சுக்கு இடம் 2 ஏக்கர், 1 ஏக்கரில் சர்ச்சு. இவர் எப்பயுமே புரோக்கர்கள்ட்ட சொல்லும்போது சர்ச்சு பெரிய சர்ச்சாக கட்டணும், பெரிய இடமா இருந்தால் சொல்லுங்கன்னு வரான். எப்போ கையில் 25 ரூபா வச்சுருக்கும்போது புரோக்கருக்கு பூரா டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டீலை முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இவரை அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கும். கூட்டிகிட்டு போகும்போது அதில் உண்மையிலே சில இடங்கள் பிடிக்காதான், இல்லை இது வேண்டாம் வேறு இடம் பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு வருவாராம். அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவார். நாட்கள் கடந்தது, 2 ஏக்கர் வாங்கி அதில் 1 ஏக்கரில் சர்ச்சு கட்டினார். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 2000 ஆத்துமாக்கள் சபையில். 2 ஆராதனை 3 ஆராதனைலாம் கிடையாது, ஒரே ஆராதனை. சர்ச் அவ்வளோ பெருசு, ஒரே ஆராதனை தான், எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி அதை சொல்லும்போது, சாட்சியாக சொல்லும்போது சொல்கிறாரு, அன்னைக்கு நான் பார்த்த காரை விட இன்றைக்கி நான் வச்சுருக்க கார் வந்து ரேட்டு கூடன்ற, விலை ஜாஸ்தி. இதை வாங்குவேனா அப்படின்னா கர்த்தர் எனக்கு தருவார் நம்பினேன், எப்போது நடக்கும்னு எனக்கு தெரியாது. அவர் ஒருவேளை அன்னைக்கு இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கு அவருக்கெல்லாம் அந்த வண்டி இல்லை.
நான் காரணம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு. நீங்கள் எதை விரும்பினாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மூலம் என்ன செய்யணும், அதை நீங்கள் பெற வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வசனத்தின் மீது விசுவாசிக்கும் போது தான் என்ன செய்யும், உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்போ எப்போ நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ உங்களுடைய எண்ணம் மாறுதோ, அப்போ தான் உங்களுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆத்துமா ஆரோக்கியமாக மாறிடுச்சுன்னா சரீரமும் மாம்சமும் ஆரோக்கியமாக என்ன செய்யும், அந்த செழிப்பு வெளியில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். ஆகையினால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரியவர்கிட்ட எப்படி கேட்கணும், பெருசாக கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கூடும் ஆண்டவரால் என்கிற உணர்வில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், அந்த உணர்வில் தான் என்ன செய்யணும், பெரிய கடனில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட பேசணும். அப்படி தான் உங்கள் வாயில் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. உலகம் சொல்லுகிற அநேக தத்துவங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒத்தே வராது. அவன் சொல்லுவான், அவனுக்கு மேடு இருக்குது பள்ளம் இருக்கணுமா, அவன் சொல்லிட்டே உட்காந்துருக்கட்டும், அது உனக்கு, எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே மேடு தான், ஏற்றம் தான், போய்கிட்டே தான் இருப்பேன். அந்த ஆட்டிடியூடுக்குள்ளே வரணும். ஏன்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது அதிக நாட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, வார்த்தையை அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உலகத்தின் தத்துவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உயர்த்த ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 13. ஆபிரகாமை தேவன் முதலில் அழைத்த போது அவர்கிட்ட பெரிய சொத்து பத்தெல்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. அதில் ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. உங்கள் பாத்திரம் எப்படி நிரம்பி வழிய போகிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்கள், வெள்ளி, பொன்னு இந்த ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். லோத்து ஆடு மாடுகள் கூடாரங்களை உடைய கூடாரங்கள் அவருக்கு இருந்தது. 6வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து குடியிருப்பதற்கு ஆண்டவர் படைத்த பூமியினால் தாங்க முடியலையா? ஏன் தாங்க முடியல? 2 பேர் நிறைய பாவம் பண்ணிட்டாங்கன்றனாலையா? 2 பேருடைய ஆஸ்தியை ஒரே இடத்துல வைக்க முடியல. பூமியை பிளந்துரும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு எப்படி இருக்குது, ஆஸ்திகள் மிகுதியாய் நிரம்பி வழிகிற அளவுக்கு இருந்துச்சு. பாருங்க, இதில் ஒரு விஷயம் கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. லோத்துக்கு ஏன் வந்துச்சு? லோத்துக்கு ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் அவர் ஆண்டவரை விசுவாசிச்சாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாருன்றதுனால இல்லை, ஆபிரகாமோடு கூட இருந்ததுனாலேயே அவருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. யார் கூட இருக்கிறோம், எப்பேற்பட்ட சர்ச்சில் இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எல்லாமே பாஸ்டர் எல்லாமே சர்ச்சு நினச்சிங்கன்னா போச்சு. எங்கே இருக்கிறோமோ அப்படி தான் என்ன செய்வோம், நம்முடைய வளர்ச்சி. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய ஊழியர் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். 6வது வசனத்தில் பூமி தாங்கவே முடியலையா? காரணம் என்ன? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட, என்கிட்ட. கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் என்கிற மனிதன் கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிந்ததினாலேயே ஏராளம் தாராளமாக என்ன செய்யப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ தேவனை ஆசீர்வதிக்கும் போது இடமில்லாமல் போகிற அளவிற்கு என்ன வருது, ஆசீர்வாதம் வருது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். அன்னைக்கு ஆபிரகாமை லோத்தையும் ஆசீர்வதிச்சாருன்னா இன்னைக்கு நம்மளையும்
பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதி. ஆசீர்வதிக்க முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. ஏன்னா அவர் மாறாதவர். இது அவர் சொன்ன வார்த்தை. ஒருவேளை மனுஷன் சொல்லியிருந்தான்னு நம்ம யோசிக்கலாம், தெரியாமல் சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கண்டிப்பாக என்ன செய்யாது, மாற போகிறது இல்லை. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக் ஆ ம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், மனிதன் ஆசீர்வதித்ததுனால இல்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. 3வது வசனம் வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு ஈசாக்கை பார்த்து? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஏன் அதை சொன்னார்னா, ஈசாக்குடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. ஸோ நம்மளும் போகலான்னு சொல்லி என்ன செய்கிறார் இவர்? கிளம்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இப்போ மாம்ச அறிவில் யோசிச்சிருந்தா, ஆண்டவரே இங்கே இருந்தால் எனக்கு வேலையே இல்லை, இங்கே எனக்கு பொழப்பே இல்லை, இங்கே எனக்கு சம்பளமே இல்லை, பத்தலை, நான் அந்த ஊருக்கு போனேன்னா நான் இன்னும் என்ன செஞ்சிருவேன், கொஞ்சம் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போகாத, இங்கே இரு. இந்த முடிவை ஈசாக்கு எடுப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேசம் முழுக்க பஞ்சம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இங்கே இரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இப்போ நல்லா கவனிங்க, விதை விதைச்சாச்சு, அடுத்ததுக்கு என்ன வேணும்? என்ன வேணுங்க? தண்ணி வேணும். தேசம் பூரா பஞ்சம், தண்ணி எங்கேயும் கிடையாது. இப்போ தண்ணி எங்கேருந்து வரணும்? வானத்திலிருந்து மழையை கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ எங்கேயும் போகாத, இங்கே இருட்டார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிச்சு அதே இடத்துல ஈசாக்கு இருக்கும்போது வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விதை விதைக்கிற வேலை மட்டும்தான் அவன் வேலை. மழையை கொண்டு வந்து அறுவடையை ஏராளம் தாராளமாய் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த ஈசாக்கு இப்படியே இருந்ததுனால என்ன ஆகி போச்சு? இதில் என்ன தெரியுங்களா, ஈசாக்கு அவன் இடத்துல மட்டும் விதை விதைக்கலை, ஏன்னா தேசமே காலி ஆகி போச்சு. அப்போ அடுத்தவன் நிலமெல்லாம் யார் இடம்? ஈசாக்குனுடைய இடம். எல்லா இடத்துலையும் விதை விதைச்சான். தேவன் 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்தார். அதனால தான் 100% அறுவடை வேணும்னா அதிகமாக விதைக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை விதை, நம்முடைய பணம் விதை, நம்முடைய காணிக்கை விதை, நம்முடைய தசமபாகம் விதை. விதையில் என்னைக்கு உண்மையாக இருக்கிறோமோ அன்றைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று சுதந்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சார். விளைவு ஏராளம் தாராளமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், இந்த வீடு பிரதர் ஒன்றும் சரியில்லை பிரதர். எப்போ இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்போலேருந்து என்னது, ஒரே கஷ்டம், ஒரே பிரச்சனை. இந்த வீடு ஒரு ராசியே. இதை ரசிக்கப்படாதவங்க சொல்கிறாங்கன்னா வேற, ரசிக்கப்பட்ட ஆளுகள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களே சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த வீடு ராசி இல்லை, வந்ததுலேருந்து ஒரே கஷ்டம். உயிர் இல்லாத வீடு உங்களை எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குவோம். மனிதனால் உண்டாக்கப்பட்ட வீட்டை காட்டிலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் பெரியவன். வார்த்தை சரியா இல்லாதனால தான் அங்கே பிரச்சனை. வார்த்தையினாலே அந்த வீட்டை நீங்கள் ஆளுகை செய்யலை. அல்லேலூயா. என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும். எத்தனை தடவை சொன்னீங்க அதை அந்த வீட்டில் இருக்கும்போது? என் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போல. இதை எத்தனை தடவை சொன்னீங்க? சொல்லலை. பிரச்சனை எங்கே இருக்குது? நம்ம வாயில் இருக்குது. ஏன்னா சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாததையெல்லாம் என்ன செய்வோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ நாம் எதை சொன்னோமோ அதுதான் அங்கே விளைஞ்சு வரும். வார்த்தை விதைனா அறுவடை என்னவாக தான் இருக்கும்? நல்ல வார்த்தையாக இருந்தால் நல்ல விதை, நல்ல அறுவடை வரும்.
மோசமான வார்த்தையாக இருந்தால், துர்ச்செய்தியாக இருந்தால், அவிசுவாச பேச்சாக இருந்தால் எதுதான் விளைஞ்சு வரும்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு வேளை இருந்திருப்போம், ஆண்டவரை அசட்டை பண்ணியிருப்போம், இதனால ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கும். பொல்லாத ராஜாவான அபிமெலேக்கு அந்த நாட்டிலே பெரிய பணக்காரன், ராஜா வேற, படைபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவனுக்கு முன்பாக தேவன் ஈசாக்கை உயர்த்தினார். ராஜா இருக்கான், ராஜாவோட பெரிய பணக்காரன் யாரும் கிடையாது, படைபலம் இருக்குது, வீரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் நாளைக்கு கை காமிச்சாலும் ஈசாக்கு கொள்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த ராஜாவிற்கு முன்பாக தேவன் ஈசாக்கை என்ன செய்தார்? உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படிந்த ஒரே காரணம்தான். ஈசாக்கின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற இருதயம் ஈசாக்குக்கு இருந்துச்சு. எல்லா பணக்காரங்களும் ஈசாக்கை பார்த்து என்ன செஞ்சாங்க? பொறாமப்பட்டாங்க. வசனம் இருக்குது 26:14, ஆதியாகமம் 26:14. அவனுக்கு அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் ஆதியாகமம் 26:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தை 26 தான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பெலிஸ்தியர் ஈசாக்கின் மீது என்ன செஞ்சாங்களாம்? எதனாலயா? நிறைய ஆஸ்தி இருந்தது. சரி, முதல்ல பொறாமை வருது. 28-29 வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை செய்து உமக்கு செய்து உம்மோடே சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். வந்தது யார் தெரியுமா? அபிமெலேக்கும் அவனை சார்ந்த மனிதர்களும் யார்கிட்ட வர்றாங்க? இப்போ ஈசாக்கு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம். என்ன உடன்படிக்கை? நாங்கள் உங்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டோம், நீங்களும் எங்களுக்கோ எங்கள் தலைமுறைக்கு என்ன செய்யாதீங்க. ஒரு ராஜா வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து உடன்படிக்கை செய்கிறான்னா அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அந்த மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து ராஜா பயந்தான். ராஜா பயந்ததுனால தான் எங்கே வர்றாரு? ஈசாக்கு கிட்ட வர்றாரு. அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மேலே தங்கிருச்சுன்னா, ஒரு மனிதன் பெற ஆரம்பிச்சிட்டான்னா அவனை பார்க்கிற மற்றவர்கள் பயப்படுவார்கள். அது ராஜாவாக இருந்தாலும் சரி. 29 சொல்கிறாரு, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உங்களுக்கு செய்து உங்களை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் என்ன செய்ய எங்களுக்கு தீமை செய்யாத. அப்போ பயப்படுறான். நாங்கள் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யலை, உங்களை அனுப்பிச்சுட்டோம்ல, அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, எங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடாதீங்க. ஈசாக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அவங்களுக்கு பயம். ஈசாக்குடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்ட பெலிஸ்தியர்கள் இப்பொழுது ஈசாக்குடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் மேலே தங்கி இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 36வது வசனம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களுக்கு அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. இது யாரை குறித்து சொல்றாரு தெரியுமா? ஏசாவையும் யாக்கோபையும். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க முடியவில்லை. ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இருந்த ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள், சொத்து பத்துக்களை அந்த பூமி தாங்க முடியலையா. சம்பத்து மிகுதியாக இருக்குது, மந்தைகள் பெருகி இருக்குது, அதனால ஒன்றா குடியிருக்க முடியல, பூமி தாங்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல பிரச்சனை. பிரச்சனையிலேயே நல்ல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை வரட்டும்ன்றேன். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து, ஆரோக்கியத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுவது நல்லது, மற்றவர்கள் பயப்படுவது நல்லது. அல்லேலூயா.
சொத்து நிறையா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி ஒன்றா இருக்க முடியலங்க. இப்படி பிரச்சனையை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? வாடகை கட்ட முடியல, மளிகை சாமான் வாங்க முடியல, பால் வாங்க முடியல, இப்படி இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் ஆஸ்தி பெரிய இருக்கிறதுனால பூமி தாங்க முடியலை அப்படின்னு இருக்குது ரொம்ப நல்ல பிரச்சனை. எல்லாரும் சொல்லுவோம், என் பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தர் என்னோடு இருப்பதனால் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்காண்டி செலுத்துவோம். மோசேயினுடைய தலைமுறையிலே யோசுவா காலேப் என்கிற 2 நபர்களை தவிர அந்த தலைமுறையில் வேற யாரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவே இல்லை. அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவங்க தான் எங்கே போனாங்க? கானானுக்குள்ளே போனாங்க. மோசேயினுடைய தலைமுறையில் யோசுவா காலேப் 2 பேரை தவிர வேறு யாரும் போகலை. 2வது தலைமுறை தான் ஆசீர்வாதத்தை நம்புகிறாங்க. முதல் தலைமுறை அதை என்ன செய்யலை? தேவனை அநேக இடங்களில் பரீட்சை பார்த்தார்கள். வாசிக்கலாம், யோசுவா 17வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 17:14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி. யாருங்க பேசுறது? யோசேப்பினுடைய வம்சம். யாரை பார்த்து பேசுறாங்க? யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். பாருங்க, யோசேப்பின் புத்திரர், யோசேப்பினுடைய வம்சம். யோசுவா நிலத்தை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்குறார். இப்போ இந்த யோசேப்பினுடைய வம்சம் போய் என்ன கேட்குறாங்கன்னா, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறதுனால, பாருங்க பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க, எங்களுக்கு அது தெரியும் அப்படின்றாங்க. அப்படி வந்ததுனால நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன? விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, கொடுத்த இடம் சின்னதாக இருக்கு, இடம் பெருசாக வேணும். இதுதான் அவருடைய வேண்டுதல். இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். விசுவாசம் எப்பயுமே மற்றவங்க மேலே ப்ரெஷர் பண்ணாது, மற்றவங்களை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகாது. இப்போ யோசேப்பின் புத்திரர் யோசுவா மேலே என்ன செய்கிறாங்க? ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. யோசுவா 17வது அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை வாசிப்போம். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்ததால் பெரிசியர் ரெப்பாமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாடுகளில் இருக்கிற பெத்சாயிலும் அதன் ஊர்களிலும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்புக்கு வம்சத்தாரராகிய எப்ராயிமரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு, ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடா நாடபடியினால் அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றார். இடம் பத்தலான்னு கேட்குறாங்க. அப்போ யோசுவா சொல்றாரு, இந்த மலை தேசத்தை பட்டணத்தை அப்புறம் என்ன செய்யுங்க, போய் சுதந்திரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏற்கனவே வேற ஜனங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களெல்லாம் துரத்தி விட்டு அந்த இடத்த என்ன செய்யணியே சுதந்திரத்துக்குள்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க பலத்தவர்களாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளுகளாக இருக்காங்க, இரும்பு ரதங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு யார் பேசுறது? யோசேப்பின் வம்சம் பேசுது. இது ஏறக்குறைய முதல்ல கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது பேசின பேச்சு மாதிரியே தான் இருக்குது. அவர்கள் ராட்சசர்களாக இருக்கிறார்கள், தேசம் செழிப்பாக தான் இருக்குது, ஆனால் அவங்க பூரா என்ன இருக்குது, நம்மளுடைய பலசாலிகளாக இருக்காங்க, அவங்கள நம்மளால் மேற்கொள்ள முடியாது, நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், இப்படிலாம் பேசுனாங்க இல்லையா முதல் தலைமுறை. அதே பேச்சு தான் இங்கே யோசேப்பினுடைய வம்சம் பேசுது. அப்போ தான் யோசுவா சொல்கிறாரு, அது காடாக இருந்துச்சுன்னா அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாய்
இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஆளுகளாக இருந்தாலும், அவங்க கிட்ட குதிரைப்படை யானைப்படை என்ன இருந்தாலும் சரி, அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள்னு யார் பேசுகிறா? யோசுவா பேசுகிறார். யோசுவா இங்கே சூழ்நிலையை பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். ஏன் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்க போது. அதுதான் எப்போ தேவனுடைய வார்த்தையோடு இவங்க சேர்ந்து நிற்கிறாங்களோ அப்போ சுதந்திரிச்சிருவாங்க. அல்லேலூயா. காடாக இருந்துச்சுன்னா காடை வெட்டி திருத்துங்கிறார். கானானியர் இருந்தால் அவங்கள துரத்துங்கிறார். அல்லேலூயா. அப்போ சுதந்திரிக்க முடியும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த பட்டணத்துக்குள்ளே நுழைங்க. எல்லாமே கானான் தேசம்தான். அதில் ஒவ்வொரு ஊராக சுதந்திரிக்கணும், ஒவ்வொரு ஏரியாவாக சுதந்திரிக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம், யோசுவா 18:2-3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். இஸ்ரவேல்ல மொத்தம் எத்தனை கோத்திரங்கள்? எத்தனைங்க? 12. எத்தனை? 12 தானே? கரெக்டு, 12 கோத்திரம். இல்லை அழுத்தி கேட்டால் சிலர் 15 வாங்க, அதுக்கு தான் 12 கோத்திரத்தில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத எத்தனை கோத்திரம் இருந்துச்சான்? 7 கோத்திரங்கள். அப்போ 5 கோத்திரங்கள் உள்ளே போய் சுதந்திரிச்சு அவங்க ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. இன்னும் எத்தனை கோத்திரங்கள் இருக்குது சுதந்திரிக்காமல்? 7 கோத்திரம். சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? அங்கே இருக்கிறவனை விரட்டி விட்டுட்டு, சண்டை போட்டு அவனை விரட்டி விட்டுட்டு இவங்க போய் அங்கே உட்காரணும். இப்போ யோசுவா கேட்குறாரு இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் இருப்பீர்கள். வார்த்தையை கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் அசம்பந்தமாக உட்கார்ந்துருக்கிற, போய் சுதந்திரிக்காம அப்படின்னு கேட்குறாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம இன்னும் எத்தனை நாளைக்கு சோம்பேறித்தனமாக உட்கார்ந்துருக்க போகிற? இதுதான் அவருடைய கேள்வி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் விசுவாச மக்களே. அதுதான் சுதந்திரிக்கிறதுக்கு முக்கியமான காரியம். வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் நாள் உங்களுக்கும் எனக்கும் வந்து விட்டது. அசதியாக இருக்கக்கூடிய காலம் இது அல்ல. ஏராளத்திற்குள்ள பிரவேசிக்கணும், தாராளமாய் கொடுக்குற ஆண்டவர் விசுவாசிக்கணும். யூதா கோத்திரம் மட்டும்தான் இந்த யோசுவா பேச்சை ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை போய் என்ன செஞ்சாங்க? சுதந்திரிச்சாங்க. 7 கோத்திரம் இருக்கு இல்லையா, 7ல் யூதா கோத்திரம் மட்டும் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க யோசுவா சொன்னதை. அடுத்த நேரம் அவங்க தான் போய் என்ன செஞ்சாங்க? ரொம்ப சீரியஸாக பேசி எடுத்தாங்க. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் யோசுவா 19:9. 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் இல்லை யோசுவா 19:9. சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்துக்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாய் இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவே சுதந்திரம் பெற்றார்கள். யூதா கோத்திரத்தினுடைய ஆட்கள் யோசுவா சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டதுனால உடனே சுதந்திரிக்கிறதுக்கு உள்ளே போகிறான். அவனுக்கு எந்தெந்த ஏரியா வேணுமோ அங்கே ஃபுல்லாக போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த மக்களை துரத்தி விட்டுட்டு இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அந்த இடத்துல பூரா இவங்க போய் என்ன செய்கிறாங்க? இவங்க உட்காடுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, யூதா கோத்திரம் பிடிச்ச இடம் நிறையா ஆகிப்போச்சு, மீதி நிறையா இருக்குது, இப்போ காலி இடம் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? சிமியோன் புத்திரருக்காக அந்த மீதியாக இருக்கிற இடத்த என்ன செய்கிறாங்க? இவங்க கொடுக்குறாங்க. அப்போ நிறையா இருக்கிறதுனால மீதியாக இருக்குன்றது ஒரு நல்ல பிரச்சனை. அவங்களுக்கு அந்த நல்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. இடம் நிறையா இருக்குது, ஆளுக கம்மியாக இருக்குது. இப்போது ஆளுகளை விட அதிகமான இடம் இப்போ என்ன செய்யுது? அங்கே இருக்குது. அதனால் சிமியோன் புத்திரருக்கு என்ன செய்கிறாங்க? அதை கொடுக்குறாங்க. நான் சகோதரர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்கங்க, சும்மா தான் இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க? எடுத்துக்கங்க. எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க? உங்களுக்கு போதுமான இடம் வந்து, உங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான இடம் வந்து, உங்கள் கூட பிறந்தவங்க கஷ்டப்படும் போது
அவங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு இந்த இடம் சும்மா தான் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிற என்ன இருந்துச்சுன்னா தேவன் ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யோசுவா பேசினார். அதை அந்த நேரத்தில் கூட சீரியஸாக எடுத்து அதை செயல்படுத்துறது யூதா கோத்திரம் மட்டும்தான். அப்போ 6 கோத்திரம் சுதந்திரிச்சாச்சு, இன்னும் 6 கோத்திரம் சுதந்திரிக்கல. இப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தம் வருதே, அது என்ன நினச்சிங்க? இதுதான். உலக மக்கள் பூரா என்ன சொல்லுவான்னா, அவங்க ஏற்கனவே அங்கே இருந்தவங்க, அவங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்வாங்க. கரெக்டு தான், அவர்கள் தான் கானானியர்கள். ஆனால் யூதர்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேசம், நாங்கள் சுதந்திரிப்போம். இதனால தான் சண்டை. அல்லேலூயா. 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 அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா பேசும்போது யூதா கோத்திரம் எப்படி கீழ்ப்படிந்ததோ அதே போல் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஊழியக்காரர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களை தேவன் ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதிக்க போதுமானதுக்கு அதிகமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பெருக்கத்தின் தேவன், ஏராளம் தாராளமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், ஜனங்கள் என்ன தேவையில் இருந்தாலும் அவர்களை சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தாவே நீர் வைப்பீராக. வியாதியாக இருக்கிறவர்களுடைய சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே. தெய்வீக சுகத்தில் வாழ்வார்களாக, உடைய ஆரோக்கியத்தில் வாழட்டும் கர்த்தாவே. இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் மென்மேலும் வளர பெருக நீரே கிருபை செய்ய. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் ரட்சிக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்ய. ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நீரே அவர்களுக்கு காண்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.